பிக் பாஸோட தேர்ட் ப்ரோமோ ரிலீஸ் ஆயிருக்கு. அதில் குறிப்பாக கனி, விக்கல்ஸ் மற்றும் சுபிக்ஷாவோட ரீஜாயினிங் குரூப் நடந்திருக்கு. அதில் குறிப்பாக ஒரு வாரம் ஃபுல்லாக வச்சு செய்ன்னு செஞ்சாங்கல்ல விக்ரம, அதை பற்றி அங்கே சொல்லிட்டு இருக்கார். வியானாவோட இன்டென்ஷன் என்ன, இதெல்லாம் பண்ணி நடந்துட்டு இருக்க விஷயங்கள்லாம் அங்கே டிஸ்கஷன் ஆகிட்டு இருக்கு. இதுதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இன்னொரு பக்கம் லைவ்லையும் கனி மற்றும் சுபிக்ஷா உள்ள வந்து அந்த பிராங்கை பண்ணி ஒரு பக்கம் விக்ரம எமோஷனல் ஆக்கினாங்க. அந்த தருணத்தையும் டிஸ்கஸ் பண்ணிடலாம். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ பார்க்குற அனைவருமே மறக்காமல் லைக்கும் ஐப்பும் பண்ணீங்கன்னா இந்த வீடியோ பல பேருக்கு போய் சேர்ந்துடும். அந்த உதவியை பண்ணுமாறு கேட்டுக்கொள்கிறேன். இப்போ கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம். ஸோ ஒரு பக்கம் கனி அண்ட் இவங்க வந்துட்டு ஒரு 10 நிமிஷம் பிராங்க் பண்ணாங்க. அதில் டோட்டலாக விக்ரம் வந்து அப்படியே காலி ஆகிட்டார். ஒரு பக்கம் வந்த உடனே பார்த்தீங்கன்னா கை கொடுத்துட்டு ஹேண்ட் ஷேக் பண்ணிட்டு பெருசாக மூஞ்ச கொடுத்து கூட பேசலை, அவாய்ட் பண்ணுற மாதிரியே பண்ணாங்கல்ல. கனியும் சுபிக்ஷாவும் 2 பேருமே வேணும்னு தான் பண்ணாங்க. அவர் போய் தனியாக ரூம்லேயே உட்காந்துட்டார். எப்பா விட்டுருங்கடா, டே சாமி விட்டுருங்கடா அப்படின்ற மாதிரி ஆகிட்டார். சபரிலாம் கன்சோல் பண்ண ட்ரை பண்ணுறேன், என்ன ஃப்ரீயாக விடுங்கயா அப்படின்ற மாதிரி விட்டாச்சு. அடுத்து இன்னொரு பக்கம் கார்டன் ஏரியாவில் வந்து என்ன பண்ணிட்டாங்க, அப்படியே வெளியே போய் பார்த்தா தான் தெரியும் சில பேரோட முகத்திரை இப்படி தான் இருக்குது அப்படி தான் இருக்குன்ற மாதிரி அங்கே கனி விக்ரம் காதில் உள்ற மாதிரி பேசும்போது விக்ரம் இன்னும் ஹர்ட் ஆயிடுச்சு. அப்படியே போய் கார்டன் ஏரியாவில் உட்கார்ந்த மனுஷன் தான் ஏந்துக்கவே இல்லை. அதுக்கப்புறம் உள்ள வந்து என்ன பண்ணிட்டாங்க, விக்ரமுக்காக ஒரு பக்கம் ஆதிரையும் அரோராவும் வந்து பேசி சமாதானப்படுத்துறாங்க சுபிக்ஷா கிட்டையும் கனிக்கிட்டையும். இது 4 நாள் தான் கனி, இப்போ தேவையில்ல கனி, எதுக்கு இப்படி ஹர்ட் பண்ணிட்டுன்ற மாதிரி. இன்னொரு பக்கம் அரோரா கண் கலங்கிட்டா இவங்களுமே ஆதரவா பேசிட்டு இருக்காங்க, விட்டுரு கனி வெளியே போய் பேசிக்கலான்ற மாதிரி ஆதிரியும் பேசிட்டு இருக்கும்போது ஒரு பாயிண்ட்ல என்ன பண்ணிட்டாங்க, எங்க அது பிராங்க் தான், சரி கூப்பிடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி சபரி போய் கூப்பிட்டு அதுக்கப்புறம் அவங்க எல்லாம் கட்டி பிடிச்சி அந்த வைபை சேர்த்து ஒரு ஒட்டுமொத்தமா ஒன்றிணைந்து ஒரு செக்மெண்ட் நடக்கும். அதுல தட் வாஸ் த மூமெண்ட். அது அழகா இருந்தது. ஸோ அவங்க என்னதான் இருந்தாலும் உண்மையான அன்பை கொடுத்துருக்காங்க. அந்த அன்பை கடைசியில் கிடைச்சிருக்கு. அதில் குறிப்பாக சுபிக்ஷா அந்த ஒரு காப்பு மாதிரி ஒன்று கொடுத்துருந்தாரு போல, அதை கடைசி வரையும் நான் போட்டுட்டே இருந்தேன். எல்லா இன்டர்வியூலையும் இதை போட்டுருந்தேன், இன்டர்வியூ கொடுத்தேன். இந்த ஒன்று இப்போ வீட்டில் குளிக்கும் போது வெஸ்ட்டு வந்து மறந்துட்டு வந்துட்ட விக்ரம் அப்படின்ற மாதிரி சுபிக்ஷா இருக்கட்டும். கனி அதெல்லாம் ஃபீலே பண்ணாத விக்ரம், எதுக்குமே ஃபீல் பண்ணாத, அவ்வளோ ஒர்த்து கிடையாது. உன்னோட இடத்த வந்து நீ வரத்து இல்லை, இப்படிலாம் பேசக்கூடாது, அவங்க சொல்றதுக்கு அவங்களுக்கு ரைட்ஸே கிடையாது, நீ இதெல்லாம் ஃபீல் பண்ணாதன்ற மாதிரி அங்கே ஒரு நல்ல செஷன் நடந்துச்சு. தட் வாஸ் பியூட்டிஃபுல் மூமெண்ட்னா அப்படின்றது இருந்துச்சு. ஓகே, அடுத்து ப்ரோமோக்குள்ளே போவோம். ஸோ ஃபேமிலி, குறிப்பாக விக்ரம் தனியாக அந்த டைனிங் டேபிளாண்ட பேசுகிறாரு. ஸோ கனி மற்றும் சுபிக்ஷா கூட ஃபேமிலி எல்லாம் பார்த்துட்டு இருக்க ஒரு ஷோவில், எப்படி ஃபேமிலி எல்லாம் பார்த்துட்டு இருக்க ஷோ தான், கரெக்டு தான். ஃபேமிலி எல்லாம் பார்க்குற ஷோவில் ஹர்ட் பண்ணணும்னு தெரிஞ்சு, என்னன்னா எல்லாம் அவருடைய குடும்பம் பார்க்குதுன்னு தெரிஞ்சு ஹர்ட் பண்ணணும்னு தெரிஞ்சு ஹர்ட் பண்ணுறதை பார்த்துட்டு, எப்படி ஹர்ட் பண்ணணும்னு தெரிஞ்சு ஹர்ட் பண்ணுறதை பார்த்துட்டு, ஸோ ஹர்ட் பண்ணுறதுன்னா தெரிஞ்சுக்கிட்டா அதை எல்லாத்தையும் பார்த்துட்டு இந்த வாரம் ஃபுல்லாக என்னை ஹர்ட் பண்ணா, எதுக்கு எத்தாலும் விக்கல்ஸ் விக்ரம்ன்ற மாதிரி நான் ஹர்ட் பண்ணிட்டே இருந்தான்னு. அது என்னமோ நியாயமான விஷயம் தான். ஏன்னா டாபிக் வந்து அங்கே சாண்ட்ரா சம்மந்தப்பட்டு டாபிக் போயிட்டு இருக்கோன்னு வச்சுங்களேன். நடுவில் வியானா வருவாங்க. வந்த உடனே அதாவது விக்ரம் இருக்கானே அவர் ரொம்ப மோசமானவன், இப்படிதான் பண்ணிட்டு இருப்பான்னு விக்ரம் எடுத்துன்னு வந்து தாக்குவாங்க. ஸோ அவங்களோட டார்கெட்டு சாண்ட்ரா போயிருந்தா கூட சாண்ட்ரா கூட சேர்த்து விக்ரம் அடிங்கப்பா, விக்ரம் மட்டும் என்ன விட்டு போறது, விக்ரம் நான் இருக்கிற வரையும் விக்ரம் நான் சும்மா விட மாட்டேன்ற மாதிரி வியானாவோட முழு இன்டென்ஷனும் அதான் இருந்தது. இப்பயும் இருக்கு ஆனா அதை காட்ட முடியல. ஆனா ஒரு விஷயம் நல்லா பண்ண விஷயம் என்னன்னா, சுபிக்ஷாவும் கனியும் வந்து வியானாவை அவாய்ட் பண்ணதான் சூப்பரான விஷயம். எப்படி வியானாவை அப்படியே அவாய்ட் பண்ணிட்டு கை கொடுக்கலன்னு நினைக்கிறேன். நான் பார்த்த வரைக்குமே கை கொடுக்கல, போய் பேசல, அப்படியே கட்டு பண்ணாங்க பாருங்க. அதுதான் மூமெண்ட். வேற மாதிரி அப்படியே கட் பண்ணி விட்டாங்க. அடுத்து விக்கல்ஸ் இன்னொரு விஷயத்த சொல்றாரு, 90 டேஸ்க்கு மேலே சம்திங் நான் எஃபர்ட் போட்டிருக்கேன், இங்கே நான் உழைப்பை போட்டிருக்கேன், அதுலேயே டிஸ்ப்ரூவ் ஆகலைன்னா, ஸோ 90 டேஸ் உழைப்பை போட்டது அதுலேயே ப்ரூவ் ஆகலைன்னா நான் என்னத்தை பேசி அரை மணி நேரம் பேசி டிஸ்ப்ரூவ் பண்ணாம போகிறேன். ஸோ நான் பேசியும் ஒரு பிரோஜனம் இல்லை. எப்படி இதை பேசியுமே அவங்க ப்ரூவ் பண்ண முடியல, அக்செப்ட் பண்ண முடியலன்னா நான் அரை மணி நேரம் பேசி புரிய வச்சா மட்டும் புரியவா போகுது, அதெல்லாம் வேலையே ஆகாது அப்படின்றது தான் சொல்றாரு. அடுத்து அவ அந்த வாரம் ஃபுல்லா விக்ரம் தான் இந்த உலகத்திலே கெட்டவன் மாதிரி அப்படின்றத கட்டமைக்கப்பட்டா. எப்படி விக்கல்ஸ் விக்ரம் இந்த உலகத்திலேயே கெட்டவன் அப்படின்றதுக்கு கட்டமைக்கப்பட்டா, அதுக்கான வேலையை தான் பார்த்துட்டு இருந்தா அவன் முழுக்க அப்படின்றத சொல்றாங்க. கரெக்ட், எதுக்கேத்தாலும் விக்கல்ஸ் விக்ரம்ன்றத மாதிரி எல்லாத்தையும் முழுசா அப்படிதான் ப்ரொஜெக்ஷன் ட்ரை பண்ணாங்க. அதை விக்கல்ஸுமே கண்டுபிடிச்சிட்டாப்புல. அப்ப கனி சொல்ற டைலாக் தான், நல்லவனா இருக்கிறது மட்டுமே ஏமாலியா ஆகிறதுக்கு காரணமாயிடக்கூடாது. ஸோ நீ நல்லவனா இருந்துட்டேன்னா உன்னை ஈஸியா ஏமாலியா ஆத்திரலான்றது காரணமாயிடக்கூடாது. விக்கல்ஸ் புரிஞ்சுக்கோ. என்ன நான் சொல்றேன் பாரு, நான் என்ன சொல்றேன்னா அவ்வளோ ஒர்த் இல்லை,
சிம்பிளி வேஸ்ட், தூக்கி போட்டுரு, டப்பா வேஸ்ட் பா வேஸ்ட் அப்படின்ற மாதிரி ஓப்பனா அடிக்கிறாங்க. கரெக்ட். ஸோ உன்னை நம்புறவங்கள நம்பு. அதுலயும் ஒரு பாயிண்ட சொல்லியிருப்பாங்க, கேம் விக்கல்ஸ். நீ அதுல சுபிக்ஷா வந்து உனக்கு கேட்டிருப்பாங்க, நீ எங்களை நம்பலையா, எங்க 2 பேரும் நீ நம்பலையா அப்படின்ற ஒரு பாயிண்ட் சுபிக்ஷா கேட்டாங்களே, எங்க மேல நான் நம்பிக்கை இல்லையா உங்களுக்கு அப்படின்னு சொன்னாங்களே. தட் இஸ் தட் ரிலேஷன்ஷிப். யார் என்ன வேணாலும் சொல்லிட்டோம் விக்கல்ஸ், எங்க மேல உனக்கு நம்பிக்கை இருக்கு, நாங்க உன் மேல நம்பிக்கை வச்சிருக்கோம். அவ்வளவுதான், சிம்பிளா அந்த ஒரு லைன்ல முடியுது. அதுதான் டெஃபினிஷன். இதுல வியானா வந்து எல்லாத்தையும் போட்டுக்கிட்டு அடுத்தவங்க மேல பிளேம் போடுறது தப்ப முதல்ல அக்செப்ட் பண்ணி ஏத்துக்கணும். அதை ஏத்துக்க முடியாம அடுத்தவங்க மேல பிளேம போடுறதே ஒரு பெரிய தப்பு. அதை தான் போன வாரம் ஃபுல்லா பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்றத சொல்லிக்கொண்டு வீடியோ முடிக்கிறேன். பாய் கைஸ்.